மறுபடியும் நான் தான். அதாவது தூங்கும்போது நாற்காலியில் உட்காரும்போது கையை இப்படி மடக்கி வைக்காதீங்க. கையை தொங்க போடணும், சரியா? அப்புறம் கட்டிலில் படுக்கும்போது என்ன செய்யணும்னா, நெஞ்சு மேலே கை வைக்காமல் கட்டிலுடைய ஓரத்தில் போய் கையை இப்படி வச்சு அந்த ஓரத்தில் நம்ம கை முட்டு அப்படி இருந்ததுன்னா இந்த மீதி கை வந்து அந்த இடத்துல தொங்குற மாதிரி, ஆனால் வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது கட்டிலுடைய எட்ஜ் இங்கே இருக்குதுன்னா இப்படி இப்படி தொங்கணும். அப்படியே வச்சு பழங்க, அந்த பழக்கத்துக்கு வந்துடும். அல்லது இதில் ஒரு சின்ன சிம்மாடு மாதிரி வச்சு வைங்க, அல்லது ஒரு கனம் குறைந்த ஒரு பொருளை தூக்கி ஒரு சின்ன வெயிட் வச்சு அது மேலே அவங்க கை வச்சு, அதாவது கை இப்படியே இழுக்குதுல, இப்படி வச்சு இப்படி தொங்குற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கை மடங்காமல் தன்னால் அப்படி இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னா நரம்புகளுக்கு நல்லது. அப்புறம் என்ன செய்யணும்னா, கை வந்து எனக்கெல்லாம் முதல்ல வந்து கை மூடியே இருக்கும், கை திறக்கவே திறக்காது. யாராவது திறந்தாங்கன்னா அவங்க கையும் பிடிச்சி இழுத்துக்கிடும். அப்புறம் கொஞ்சமாக இழுத்து 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 கொஞ்சமாக இழுத்து, இதுக்கெலாம் வந்து 1 மாதம் இல்லை 3-4 வருஷம் ஆயிருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் ஈஸியாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். ஐ ஹவ் ஃபெல்ட், நான் அதை அனுபவித்து வந்திருக்கிறேன். ஸோ உங்கள் கையை நல்லா கை மூடி தான் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த கை மூணுக்கு வெளிப்பக்கம் இப்படியே நம்ம அடிக்கிறோம். அடிக்கடிக்க என்ன செய்யணும்னா, கொஞ்சமாக ஒரு நூல் கணம் அந்த ரத்தம் என்ன செய்யும், முன்னேறும். முன்னேற முன்னேற இந்த விரல் வந்து விரியும். அதுக்கப்புறம் நல்லா நல்லா சவுண்டு கேட்கும். அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், அடுத்த வருஷம் நேரம் நான் வந்து இன்னும் நல்லா வெறிச்சு செமையாக கை தட்டுவேன், சூப்பராக. முதல்லலாம் கை தட்ட இந்த கையில் உயிரே இருக்காது. ஸோ நம்ம தட்டினோம்னா ஏதோ பொத்துன்னு இருக்கும், அது சத்தமே கேட்காது. இப்போ வந்து நல்லா சவுண்டு வருது. நீங்கள் தட்ட கை தட்ட உங்கள் இதயத்துக்கு நல்லது, உங்களுடைய மைண்டுக்கு நல்லது. உங்களே நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க, அதை மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கையை தட்டணும். அப்புறம் உங்கள் கையை நல்லா தட்டி விட்டுகிட்டே இருங்க. அப்புறம் சும்மா இருக்கும்போது விரலை நல்லா, அதாவது நல்லா பின்னாடி வளைக்கணும். அப்புறம் 2 விரலுக்கு இடையில இந்த கேப் இருக்குதுல்ல, இந்த கேப்பை நம்ம வந்து என்ன செய்யணும், நல்லா நசுக்கி விடணும், அல்லது நல்லா அப்படி விரித்து விடணும். வலிக்கணும், நமக்கு வலிக்கணும். யாராவது ஒரு ஆள் பிடிச்சணும். அப்புறம் ஒவ்வொரு விரலையும் யாராவது பிடிச்சி இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 10 பக்கம் சுற்றணும். ஒரு 10 தடவை சுற்றணும், 5 விரலையும் சுற்றணும். அப்புறம் நம்ம என்ன கொஞ்சமாக என்ன செய்யணும்னா, இந்த விரல் அப்படியே கொஞ்சமாக தான், நான் அவசரப்படாத சுருக்கமாக வேகமாக சொல்லிகிட்ருக்கேன். இப்படி விரல் இப்படி கொண்டாந்துட்டேன்னா, இப்படி அமைக்கி பிடிச்சேன்னா அந்த கை விரல் வளையாத விரலாக நல்லா வளைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது வந்து சூப்பராகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பொருளை பற்றி எடுக்கிறதுக்கும் கை தட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். பேசும்போது ஜெபம் பண்ணும்போது உங்கள் கை வந்து நல்லா விரிய ஆரம்பிச்சிடும். அல்ல முதல்ல வந்து இப்படி தான் இருக்கும், விரிக்கவே முடியாது. டோன்ட் வரி, ஆல் த பெஸ்ட்.